ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சூலூர் இடியட்ஸ். அப்புறம் வந்துட்டு நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திக்கிறோம். அதாவது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் நான் வீடியோ போட்டு. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃப்ரீ ஃபயர் விளாட்றோம். சீசன் வேறு வந்துருச்சு. அப்போ பிஆரை புஷ் பண்ணலான்ட்டு தான் பிஆருக்கு வந்தோம். ஸோ நம்ம இந்த மேட்ச் போகிறோம். பூயா இல்லைனாலும் மாதம்னு ஒரு கேம் பிளே கொடுக்குறோம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, டச் விட்டு போயிடுச்சு. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அங்கே லாபியில் போய் கெத்து காமிப்போம் நம்ம கொஞ்சம் நேரம். இங்கே வேணாம், நான் ஒரு ஐடியா, நான் நல்ல இமோட்டாக இருக்குது. இப்போ நம்ம இந்த வீடு இருக்குல்ல, இந்த வீட்டுக்கு மேலே போய் இமோட் போட்டு கேட்காமி 3, 2, 1 போடுங்க. யாரா அவன் சீன் காமிக்கும் போது நடுவில் வர்றதே வேலையை வச்சுருக்கான். போடா போடா, சரி விடுங்க, நம்ம 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 வேலையை சரி. அப்புறம் வந்துட்டு நம்ம கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்ன புருகேட்ரியோ? ஐயோ, இந்த மேப்பில் வர நான் விளையாண்டது இல்லையா, இல்லை விளாண்டுருக்கேனா ஞாபகம் இல்லை. ரொம்ப நாள் ஆச்சா விளாண்டுருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ தான் டவுன்லோட் பண்ணேன் இந்த மேப்பு. எடுத்தோடனே இந்த மேப்பே கொடுத்துட்டானுங்க. ஸோ எப்படி இதில் என்ன இடம் இருக்குது, எங்கே எது இருக்குன்னு ஒன்றுமே தரல. ஃபுல்லாக அப்படியே பிளாங்காக இருக்குது. நம்ம பார்த்து எதனா பண்ணுவோம். இருங்க, இப்போது எங்கே இறங்குறது? ஸோ கோல்ஃப் கோர்ஸு. ஐயோ, என்னென்னமோ இடம்லாம் இருக்குது. நம்ம எங்கேயாச்சும் இறங்கி விடுவோம். நம்ம இப்படியே எங்கேயா இறங்கிடுவோம். ஏன்னா எனிமீஸ்லாம் அங்கே இறங்கிட்டானுங்க. இங்கே தான் எனிமியை வரல. ஸோ இங்கே இறங்குவோம். இங்கே நல்ல லூட்டி கிடைச்சா நல்லாயிருக்கும். நம்ம இறங்கி தான் பார்ப்போம். என்னடா இது? இது நம்ம அந்த இதில் ஷிப்யார்டுன்னு தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி இதில் புர்கேட்ரி மேப்பில் அதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். விடுங்க, பார்த்துக்கலாம். இனிமையே இல்லை. ஸோ பொறுமையாக ஒவ்வொரு கன்னாக லூட் அடித்து ஸ்லோவாக போய் இந்த இடத்தெல்லாம் படித்து அடிக்கிற போது கரெக்டாக இருக்கும் நமக்கு. இந்த வீட்டில் என்ன இருக்குது? இறங்கினோடனே பேட்டு, சந்தோஷம். விஎஸ்எஸ்லாம் ஒரு கன்னுன்ட்டு கொடுக்குறானுங்க. ஒரு காலத்தில் எனக்கும் இந்த கன்று ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இப்போல்லாம் சுத்தமாக பிடிக்கிறது இல்லை. அதாவது லாங்கு கன்று மாதிரி M4A1 எடுத்துப்போம். நம்ம நான் யுவோ ஸ்கின் வச்சுருக்கேன், நல்லாயிருக்கும். M4A1 அடிக்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருக்கும். அங்கே அந்த இது இருக்குது பாருங்கள், அந்த கிஃப்ட் பாக்ஸ், அதை திறப்போம். ஸோ ஃபாஸ்ட்டாக டச்சுயாக இருக்குது நம்மகிட்ட. அது அப்புறமா யூஸ் பண்ணுவோம். இப்போவே யூஸ் பண்ணிட்டு சும்மா வேஸ்ட் பண்ண வேணாம். கிஃப்ட் பாக்ஸில் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். யூஎம்பி, ஆமாம், இது ஆகு மாற்றி போனவன்ட்ட. ஷார்ட்டுக்கு கன் இல்லை. ஸோ M4A1 லெவல் 1 ஆகு. சாரி என்னது யூஎம்பி. என்னடா இடம் இது எந்த இடம்னு தெரில. இது பார்க்குறதுக்கு நம்ம அதில் ஷிப்யார்டு இல்லைங்க அது. ஆமாம், ஷிப்யார்டு இல்லைன்னா வந்துட்டு மில்லையோ இல்லை, அது ஒரு இடம் இருக்கும் அதில். அந்த இது மாதிரி தான் இருக்குது பர்முடா மேப்பில். சொல்லுங்க, நம்ம இங்கே இன்னும் கொஞ்சம் லூட் அடிச்சுட்டு போவோம். இங்கே என்ன இருக்குது? M18 இருக்குது. M18 மாற்றிப்போம். ஏன்னா நம்ம வந்துட்டு யூஎம்பி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஷார்ட்டு மாதிரியும் M4A1 வந்துட்டு கிட்டத்தட்ட ஷார்ட் மாதிரியும் மீடியம் மாதிரியும் தானே இருக்குது. ஸோ நம்ம M10 எடுத்தோம்னா ரொம்ப ஷார்ட்டு வந்தோன்னா அடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். M4A1 லெவலே இல்லை. இதே எடுத்துப்போம். நம்மகிட்ட இருக்கிற கண்ணே நல்லா தான் இருக்குது. நம்ம போவோம். இது அங்கே போய் இங்கே என்னென்னமோ இருக்குது, அதை போய் எடுத்துகிட்டு நம்ம இந்த மார்பிள் ஒர்க்ஸ்லேருந்து கிளம்பியிருக்கோம். கிளம்பிட்டு அப்படியே போய் அடிக்க முடியுமான்னு எனக்கு கேட்டிங்கன்னா தெரியாது. அதை ரொம்ப நாள் ஆச்சுல விளையாண்டு, அதனால் பூயா அடிக்க முடியும்னு தோணலை. ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கில் எடுத்துகிட்டு ப்ளஸ்ஸு நிறைய ப்ளஸ் ஆக்கணும். ரொம்ப நாள் ஆச்சு விளையாண்டுட்டு. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் போய் லோனூர் சிஎஸ்ன்ட்டு போய் ப்ராக்டிஸ் அடித்து பிஆரில் வந்து அடுத்து பூயா தான் வாங்கணும் நெக்ஸ்ட் மேட்ச்லேருந்து. ஸோ வாங்க, இந்த பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம் நம்ம. ஒரு செகண்டு, எனக்கு பைக் எடுக்கிற முன்னாடி ஒரு வேலை இருக்குது. இங்கே வரைக்கும் வந்துட்டு நம்ம ஒரு இந்த மேப்பில் போய் ஒரு அதாவது கெத்து காமிக்காமல் இருந்தால் நல்லா இருக்குமா? கரெக்டாக அங்கே போய் நின்றுட்டு இப்போ இமோட் போடுவோம். 2000 years later. இதுக்கு மேலே இங்கே உட்காந்து இமோட் போட்டானா எனிமி அடித்து முடிச்சுட்டு போயிடுவான். எதுக்கு இமோட் போட்டேன்னு எனக்கே தரல. சும்மா போடணும்னு தோணுச்சு, போட்டு விட்டேங்க.
ஓகே, இனி அந்த மாதிரிலாம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லை. நம்ம கிளம்புறோம், கில் எடுக்கிறோம், பூயா எடுக்க முடியுமான்னு தெரில. முடிஞ்ச அளவுக்கு எடுப்போம். நம்ம எடுக்க முடியும் தான் நினைக்கிறேன். நம்ம ட்ரை பண்ணுவோம், முடிஞ்ச அளவுக்கு எடுப்போம். ஸோ அங்கே இதான் லெஃப்ட்டில் ஒரு எனிமி ஓட்டிருக்கான், அந்த வீட்டுக்குள்ளே ஓடுறான். நம்ம போகிறோம், அவனை முடிச்சு விட்றோம். இங்கே போகும்போது ஒளிஞ்சுப்போம். இங்கே போய் நம்ம பொறுமையாக போவோம். நம்ம எப்போல்லாம் ரஷ் பண்ணுறோமோ, அதாவது ஸ்பீடாக போய் இது பண்ணுறோமோ, அப்போல்லாம் பெரிய பருப்பு மாதிரி பல்ப் வாங்கிட்டு தான் வருவேன். இங்கே போயிட்டு பொறுமையாக அடிப்போம், மொக்க வாங்காமல். எங்கே இருக்கான்? இங்கே தான் ஓடிட்டு இருந்தான். எங்கடா போனான்? இருங்க இங்கே ஒளிவன். அவன் என்னை பார்த்தானோ என்னமோ தரல, வெளியவே வர மாட்டேங்கிறேன். இங்கேயே நிற்போம். அதுவும் அங்கே தான் ஓடிட்டுருக்கான். அங்கே இருக்கான். இங்கே உட்காந்துட்டு ஸ்கோப் போட்டு அடித்து முடிச்சிடுவோம். கரெக்டாக ஷூட் எடுக்கிறான். மண்டையில் ஏன் முடிச்சு விட்ருவோம். முடிஞ்சிருச்சு. அவன் சோனியா கேரக்டர் வச்சுருக்கான். கில்லு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ போடுறோம், அவன் லூட் எடுக்கிறோம். ஜோன் வருது, அதுக்குள்ளே லூட் எடுத்துகிட்டு நம்ம கிளம்புறோம். இப்போ இங்கே லூட் பாக்ஸ் எங்கே அதோ இங்கே இருக்குது. ஸ்கில்லு கென்ட்டு ஆமோ நிறைய எல்லாமே வச்சுருக்கான். M4A1க்கு நிறைய ஆமோ இருக்குது. ஏஆர்எம்மோ வச்சுருக்கான். நிறைய ஆமோ எடுத்துப்போம், நல்லா தேவைப்படும். M10 வச்சுருக்காங்க. M10 மட்டும் என் கையில் கிடச்சிருச்சுன்னா நான் பயங்கரமான இதாக மாறிடுவேன். சில மேட்ச்லலாம் மொக்க வாங்கியிருக்கேன், சில மேட்ச்லலாம் பயங்கரமாக கில் எடுப்பேன் M10 வச்சு. நல்லாயிருக்கும் ஒரு ஷார்ட் ரேஞ்சுக்கு. சரி வாங்க, நம்ம பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். நம்ம தூரமாக எங்கேயாச்சும் போயிடும், எனிமி இருக்கிற இடமா பார்த்து போவோம். அப்போ தான் முடிச்சு கூட சும்மா ஈஸியாக இருக்கும். போவோம். எங்கே போகிறதுனே தெரியாமல் சும்மா ஓடிட்டுருக்கேன். ஜோன் வேறு அங்கே போட்டானுங்க. இப்போது அப்படி சுற்றி போனால் தான் என்னமோ எனிமி இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு தோணலை. செடி என்ன பண்ணுறது? நம்ம கீழே இறங்கிடுவோம். இப்படி போவோம். நம்ம தண்ணிக்குள்ள பைக் ஓடுமா? ட்ரை பண்ண. ஐயோ, பேக் வரமா, வண்டி மாட்டிக்கிச்சு. சரியான மொக்கம் வாங்கிட்டாங்க. பரவாயில்ல விடுங்க, நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறோம். இது ஜிப்லைன் பிடிக்கிறோம். நம்ம எனிமியை பார்த்து அடின்னு அடிக்கிறோம். பூயா பக்கமாச்சும் போனோம். அதாவது ஃபைனல் ஃப்ளைட் வரைக்காச்சும் போகணும். நம்ம ட்ரை பண்ணுவோம், பெஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம் கேம் பிளே. கீழே ஒரு எனிமியை பார்த்துட்டு அதுவும் அங்கே ஓடிட்டுருக்கான். ஃபஸ்ட் நம்ம அந்த சைடு போயிடுவோம். ஜோனுக்குள்ளே போயிட்டு பொறுமையாக அவனை இங்கே மேலே உட்காந்துட்டு அடித்தானா ஹெட்டாக விழுகும். நம்ம இங்கேருந்து ட்ரை பண்ணுவோம். இங்கே ஒரு கல் இருக்குது, இதுக்கு பின்னாடி விழுந்து. இங்கே ஒரு எனிமியா? முத்தி எனிமையாக இருக்கானுங்களே. ஐயோ உட்காங்கு. நான் எங்கே இருக்கான்னு பார்த்துட்டானா? இல்லை ஓடுறான், பயந்துட்டான். ஓகே இந்த ஊக்காங் பிரச்சனையே தாங்கவே முடியல. அதாவது அடித்தா உடனே புஷாய் மாறிடுறான், அடிக்க வந்தாலும் புஷாய் மாறிடுறான். நமக்கு டச்சியாக தான் ஃபேவரெட்டு. அதாவது ஓடும்போது ஈஸியாக இருக்கும், ரஷ் பண்ணி அடிக்கலாம். கீழே ஒரு எனிமி இருந்தானே, அவன் எங்கே? இவன் ஓடிட்டான். நம்ம கீழே இருக்கிறவனை போய் முடிச்சு விடுவோம். இங்கே இருக்கான் தான் தர. நான் கீழே போவோமா என்னென்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. நம்ம பரவாயில்ல, போயிடலாம். கீழே போய் அடிக்கலாம். நம்ம பொறுமையாக போவோம். என் சைட்லேருந்து எப்படி அடிப்பானே தெரில. நான் வர பப்பரப்பேன்னு ஓப்பன் ஏரியாவில் நின்றுருக்கேன். பரவாயில்ல, நம்ம போவோம். நம்ம பார்த்து இனிமே எங்கே இருக்கான்னு பார்த்துட்டேன் தான் நினைக்கிறேன். இல்லை அது இது மஷ்ரூமாக என்னமோ. விடுங்க. ரயில்வே ட்ராக்கில் இருக்கே, நல்லா இருக்கே இந்த மேப்பு கூடயே. விடுங்க, இங்கே தான் எங்கேயாச்சும் இருக்கணும். இனி நம்ம பொறுமையாக போவோம். கையில் M10 எடுத்து எந்த வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருப்பானே தெரில. இங்கே தான் இருந்தான். நான் மேலேருந்து வரும்போது இங்கே தான் லூட் அடிச்சுட்டு இருந்தான் போல். நம்ம பொறுமையாக போய் பார்ப்போம். ஜோனிக்கு எப்படியோ அந்த சைடு தான் வரணும். இந்த என்னது ரைட் சைடில் போயிருந்தா அவன் அந்த சைடு தான் போயிருப்பான். ஏன்னா நான் மேலே இருக்கும்போது அவன் இந்த சைடு வரல. அப்போது நம்ம இங்கே கீழே போயிட்டு ஸ்கோப் போட்டு நின்று அடிப்போம். என்கிட்ட வேறு இது இல்லை, ஸ்கோப்பு நல்ல ஸ்கோப் இல்லை, மொக்கையான ஸ்கோப் தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல. இந்த வீட்டுக்குள்ளே இருப்பானா? எந்த வீட்டுக்குள்ளே இருக்கானே தரலையே. கடைசி இந்த வீடு தான் இருக்குது. இந்த வீடு 2x ஸ்கோப் கிடச்சிருச்சு, நல்லதாக போச்சு. இப்போது தான் பார்த்துட்டேன். அங்கே ட்ராப்பில் நின்றுருக்கான். கரெக்டாக ஹெட்டில் வச்சு முடிச்சிடணும். ஐயோ, ஹெட்டில் வச்சு முடிச்சிருக்கலாம். நான் தான் பாட்டுத்தனமாக இங்கேயும் அடிச்சிட்டேன். ஏன் தான் இப்படி ஐயோ க்ளூவால் போட்டானுங்க. நான் கீழே போயிடுறேன். கீழே போய் அடிக்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம கொஞ்சம் நேரம் இங்கே வெயிட் பண்ணுவோம். அவங்க ஜோனுக்கு வந்தால் தான் வந்தாங்கணும். ஜோனை அங்கே போட்டானுங்க. போன் ஃபயர்லாம் போடுறோம். நம்ம எப்படியோ ஜோனுக்கு இன்சைடு தான் வரணும், அப்போ பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ நம்ம இந்த வீட்டில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். வர்ற வரைக்கும் ஜோன் எப்படியோ இன்சைடில் தானே, டைம் பாஸ்க்கு மோட் போட்டு வெயிட் பண்ணுவோம். இல்லைனா வெளியே போய் அடிச்சிடலாமா? வெளியே போய் அடிச்சிடலாம். இருங்க, அவன் ட்ராப்லேயே இன்னும் எதையோ நோண்டிகிட்டு இருக்கான். நான் ட்ராப்குள்ளேயே உட்காந்துட்டு
இன்சைடில் அப்படியே ஸ்லோவாக போய் அவன் ஒளியிறான். அந்த இது பாறை பின்னாடி போய் அவன் ஒளியிறான். நான் பார்க்கலன்னு நினச்சிட்டு ஒளியிறான். பாவம் விடுங்க. ஃபைனல் ஃப்ளைட்டு 10 பேர் தான் இருக்காங்க. 9 பேர் தான் இருக்காங்க. என்னை சேர்த்தா 10 பேர். நம்ம கீழே போயிட்டு அவன் ஒளிஞ்சிருந்து அவனை முடிச்சு விட்ருவோமா. ஏன்னா ஃபைனல் ஃப்ளைட் போட்டானுங்க. காலில் அடித்தாலும் மண்டையில் கரெக்டாக அடிக்க முடியல. 7-8 ரொம்ப லோவாக டேமேஜ் விழுகுது. நினச்சா முடிச்சிருக்கலாம், என்னன்னு தெரில. ப்ராப்பராகவே விளாட வரல. ஹெட்டிலே டேமேஜ் போக மாட்டேங்குது. எப்படியோ ஜோன் போட்டானுங்க. அவனுக்கு நல்ல கொஞ்சம் டேமேஜ் விட்டேன். இன்சைடில் தான் ஓடி வரல. நம்ம அடித்து முடிச்சிடுவோம் ஈஸியாக. இருங்க தான் வரான். பொறுமையாக ஸ்லோவாக போகணும் இந்த டைமு. பூயா வாங்கலைனாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். ஜோன் வர போட்டாங்க. நம்ம ஓடிடுவான். ஃபுல் இது ஜோனுக்கு உள்ளே போயிட்டு அவன் எப்படியோ இன்சைட் தானே ஓடி வருவான். அப்போ அடித்து முடிச்சிடலாம். மேலே போவோம் டச்சியாக போட்டு. நம்ம ரொம்ப நேரமே இந்த ஒரே எனிமியில் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கோம். டைம் போனதே தரல. 7 எனிமி தான் இருக்கானுங்க. என்ன சேர்க்கலைன்னா 6 எனிமி தான் இருக்கானுங்க. ஸோ நம்ம முடிச்சு ஈஸியாக பூயா வாங்க ட்ரை பண்ணுறேன். இருங்க. ஸோ வந்துட்டு நம்ம என்னது பெஸ்ட்டாக ட்ரை பண்ணுவோம். இங்கே வெயிட் பண்ணுவோம். அதாவது ஜோனில் ஓடி வருவான்ல, கண்டிப்பாக ஓடி வருவான். நம்ம அடித்து முடிச்சிடுவோம். M10 ஷார்ட்டுக்கு இருக்குது, M4A1 மிட்டுக்கும் லாங்க்கும் இருக்குது. நம்ம பார்த்து ஈஸியாக முடிச்சு விட்டுவோம். இந்த வேனில் இருக்கிறதா இல்லை. ஐயோ ஓகே. வெளியே போயிட்டு அடிச்சு விட்ருவோமா. அவன் ஏறி ஆல்ரெடி டேமேஜில் தான் வருவான். ஐயோ வந்துட்டான். இனி ஒன்றும் பார்க்கக்கூடாது. ஏறுறான், ரஷ் பண்ணுறான், முடிக்கணும். டச்சியாக போடி ஏறு முடிச்சு. ஆஹா நல்ல டேமேஜ் முடிச்சிட்டாங்க. நான் அதாவது போன மேட்ச்சில் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரில. அப்புறம் போய் பார்த்தா தான் தெரியுது. நான் ஆல்ரெடி லோ ஹெச்பியில் இருந்தனால ஜோனுக்குள்ளே போனப்போ நாக் ஆகிட்டேன்ட்டு எலிமினேட் ஆகிட்டேன்ட்டு. ஸோ இந்த மேட்ச் அதாவது இந்த கேம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. சரியான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இன்னொரு அடுத்த பிஆர் வந்துட்டு சரியான கேம் பிளேயோட வரேன். நல்லா விளாடுவோம். நம்ம பூயா ட்ரை பண்ணுவோம். செமையாக விளாடுவோம். ஓகே காய்ஸ், பாய்.